இந்த சிக்கன் கிரேவி எல்லா வகையான டிஃபனுக்கும் பொருந்தும். அதே மாதிரி சாதத்தோடையும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செய்யலாமா? 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் கூட இப்போ மசாலாவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிறேன். தென் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுள்ள பட்டையில் 7 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தென் இது கூட 100 கிராம் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரும் இதோட சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்துட்டு இந்த சிக்கன் கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து கீறி அந்த 6 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம், லைட்டாக கீறி விட்டால் போதும். தென் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் இதோட சேர்த்துட்டு சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா சிக்கன் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இது வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே இப்போ ஒரு பவுலில் 10 முந்திரி 10 பாதாம் இது ரெண்டையும் வந்து ஒரு 1 ஹவர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா பாதாமோட தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்திருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் வந்து மசாலாவோடு எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் இதோட சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கிறேன். விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம், அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துருங்க. இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா ஒரு திக்கான கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மணக்க ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், பத்திரி, இட்லி, தோசை, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.